வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. இப்போ பட்டர் போட்டுடலாம். பட்டர் பாதி ஆயில் பாதி ஊற்றிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகட்டும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ லவங்கம் 2 எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ 1, பிரிஞ்சி இலை 1, அதை பாதியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 150 கிராம் ஆனியன் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட் மாதிரி, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ போடும்போது எப்படி வெள்ளை கலர்ல இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 200 கிராம் தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தயிர் சேர்த்துடலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன். இப்போ சில்லி பவுடர் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே போட்டுடலாம், அது கூட டேஸ்ட் அதிகமா இருக்கும். நான் இப்படி சேர்த்திருக்கேன். சரி, 2 கொதி கொதிக்கட்டும். இது கூடவே இப்போ 10 முந்திரி அரைச்சி வச்சிருக்கேன், அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். தீ வந்து அதிகமாக வச்சோம்னா கொதிக்கும், அது கையிலலாம் படும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுருக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். நல்லா மூடி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில வந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் சேர்த்ததும் 2 to 3 நிமிஷம் வெந்தா போதும். சூப்பரா கிரீமியா இருக்கு. இப்போ கடைசியா 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் அதை ஊத்தி எடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கு பன்னீர். இப்போ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.